துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா ராகுன் ஐயா, விநாயகர் பாடல் பாடுங்கய்யா. சாமி சுசீலாமா பாடுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதன் உருமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர். கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கிரிஜாமா வாருங்களம்மா. திருச்சிற்றம்பலம். ஊழிய கோன் பொழித்த புகழிய கோன் கழல் போற்றி ஆழிவன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாழ் போற்றி. நன்றிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி அம்மா. வரவேற்புரையாற்றுவது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வேலுண்டு வினையில்லை குழுமத்தை சார்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் தலைவர், திருவாசக அமர்வின் குருநாதர், மழலையர் வகுப்பின் ஞான குருவாக திகழும் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக இரு கரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமத்தின் சிறந்த ஊடகவியலார், முருக பக்தர், இசைஞானி சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக வருக வருக என்று இரு கரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையில்லை குழுமத்தை மிகச் சீரோடும் சிறப்போடும் நடத்தி செல்லும் சிவத்திரு பிரேமா அம்மா அவர்களையும், சிவத்திரு ராகவன் ஐயா அவர்களையும், சிவத்திரு கார்த்திக் ஐயா அவர்களையும், சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களையும், சிவத்திரு சாந்தி அடியலார் அவர்களையும், சிவத்திரு லதா டிக்கோர் அம்மா அவர்களையும், சிவத்திரு யமுனா அம்மா அவர்களையும், சிவத்திரு வித்யா அம்மா அவர்களையும், சிவத்திரு முருகப்பிரியா அம்மா அவர்களையும், சிவத்திரு மகாலட்சுமி அம்மா அவர்களையும், சிவத்திரு சுசிலா அம்மா அவர்களையும், சிவத்திரு விமலா அம்மா அவர்களையும், சிவத்திரு இந்திராணி அம்மா அவர்களையும், சிவத்திரு புஷ்பலதா அம்மா அவர்களையும், சிவத்திரு புவனேஸ்வரி அம்மா அவர்களையும், சிவத்திரு வசந்தா அடிகளார் அம்மா அவர்களையும் மற்றும் அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் வருக வருக என்று தங்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் சிவத்திரு கலை செல்வன் ஐயா அவர்களை வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக வருக வருக என்று இரு கரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். சிவத்திரு கலைச்செல்வன் ஐயா அவர்கள் AIME படித்த பொறியியல் பட்டதாரி, சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர், இயலும் இசையும் கலந்து பேசக்கூடியவர், நல்வினை தீவினை பற்றி சிறப்பாக ஆய்வு செய்யக்கூடியவர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பத்திரிகையாளர், பாம்பன் சுவாமிகள் மாத இதழின் ஆசிரியராக, எழுத்தாளராக மிக அற்புதமாக பணியாற்றியவர், எண்ணற்ற சிவாலயங்கள், முருகன் ஆலயங்கள் அனைத்திற்கும் தேவையான பணிகளை செய்தவர், மணவூர், முன்னூர், கீழ்பசார், மாங்காடு கோவில்களின் எழுச்சிக்கு ஆவணம் செய்தவர்,
திருப்புகழ் என்றாலே உயிர் நாடி இவருக்கு. பாம்பன் சுவாமிகள் திருவருட்பா பாடல்கள் பாடுவதில் அதிக ஈடுபாடு கொண்டவர். சென்னை கந்தக்கோட்டத்தில் 4 வருடங்களாக வசந்த உற்சவ இலக்கிய விழாவை மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக நடத்திய சிறந்த ஆளுமை பெற்றவர். வேலை வழிபற்றால் போகும் வேதனைகள் தீரும் என்ற நம்பிக்கைக்கு அச்சாரமாக திகழக்கூடிய சிவத்திரு கலைச்செல்வன் ஐயா அவர்களை அருணகிரியார் கண்ட நடனம் என்ற அருமையான தலைப்பில் அற்புதமாக பேச வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்பது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கடம்பவனம் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம். ஐயா, மேடை இனி தங்கள் வசம். நன்றி, வணக்கம். முருகா முருகா முருகா. பிரேமாமா கேக்குதா? நல்லா கேக்குதுங்கய்யா, நல்லா கேக்குது. சரி சரி. இல்ல ஏன்னா நாம இது பண்றதுனால ஐயா வீடியோ ஆன் பண்ணி பேசணுங்கய்யா. அப்படியா? எங்களுக்கு இது தெரியலையே. வாய்ஸ் ஐயா கேக்குது இல்ல? வாய்ஸ் கேக்குது. இல்ல நாங்க ரெக்கார்ட் பண்றோம் இல்லைங்க, அதனால வீடியோ ஆன் பண்ணி பேசுங்க. குமரகுரு சண்முகா. நல்லா தெரியுதுங்க, நல்லா தெரியுது. சரி சிவா. முருகா முருகா முருகா. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. உம்பத்தரு தேனுமணி கசிவாகி, உம்பத்தரு தேனுமணி கசிவாகி, பொன்கடலில் தேனமுத துணர்வூரி, இன்பரசத்தே பருகி பல காலும் என்றன் உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காக வனத்து அணைவோனே, தந்தை வளத்தால் அருள் கை கணியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, 5 கரத்தானை முக பெருமாளே, 5 கரத்து ஆனை முக பெருமாளே. முனிவன் என நினை முனிவர், முனியாத நின்னையவர் முனிவன் என சொல்லல் தகுமோ, மற்றவர்கள் இருடி என மொழிவர், நீ இருள் இல்லை முகிழ்த்து எழும் தீயும் இல்லை, கனிவுடன் மகரிஷி எனச் சொல்லுவர், எந்தை நீ காணறிய தந்தை ரிஷிகான், கருணை மிகு நின்புரு காணுபவர், கிழவன் என கூறுதல் முறையாயினும், தனியருட்குமரகுரு தாசன் என பேர் பெற்று சீர்த்தி பெற்றே திகழ்ந்தாய், வனிதையர் மயக்கமர் முனிவனே புனிதனே வருகவே வருக வருக, வளர் குமர குருதாச சுவாமியே ஞானியே வருகவே வருக வருக. அத்தியாச்சர்ம சுத்தாத்வித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு அபராருணகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளின் குருவருளினாலும் பன்னிருகை பரமன் திருவருளினாலும் இன்றைய தினம் வேலுண்டு வினையில்லை என்கின்ற அமைப்பிலே அடியார்களோடு கலந்து உரையாடுவதற்கு ஒரு அரிய பெரிய உன்னத ஒப்பற்ற
வாய்ப்பை பெற்றமைக்கு அடியேன் மகிழ்ச்சி மிக அடைகின்றேன். இதற்கு காரண கர்த்தாக்களாக விளங்கக்கூடிய நம்ம ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களுக்கும் நமது பிரேமா அம்மா அவர்களுக்கும் இன்னொரு அன்பர் தொலைவில் இருப்பார், அவர் பேர் என்ன மறந்து போச்சு. ராகவன் ஐயா. ராகவன் ஐயா. இந்த ராகவன் அவர்களுக்கும் வரவேற்புரை என்ற வளமான உரையை கம்பீரமாக தந்த வள்ளியம்மை அவர்களுக்கும் அறிமுகம் செய்தவன் ஆறுமுகன் என்ற ஒரு பாடலை சீர்காழி பாடுவார். அறிமுகம் செய்தவன் ஆறுமுகன் அப்படின்னு. அப்படி என்னை அறிமுகம் செய்த செய்தொண்டர் முருகப்பிரியா அம்மை அவர்களுக்கும் எனது நலனிலே அக்கறை கொண்டு ஒத்த கருத்துக்களை, அதுவும் ஐமுகச்சிவத்துக்கு நிகராக அறுமுகச்சிவத்தை ஆராதிப்பதிலே பேரன்பும் பெரும் ஈடுபாடும் காட்டி வருகின்ற அன்பாளர் வேதகிரி அவர்களுக்கும் மற்றுமுள்ள அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் சொல்லி வாழ்த்து சொல்லி, அருணகிரியார் கண்ட நடனம் அப்படின்ற தலைப்பிலே பேசுமாறு என்னை பிரேமா அம்மா அன்பினால் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். இயல், இசை, நாடகம் இயல்பாக முடிந்தால் அது இயல். அது மற்றவர்கள் இசைவு தருமாறு இசையோடு பாடினால் அது இசை. ஆனா சொல்ல வந்த கருத்தை நாட்டி விட்டு சென்றால் அது பேரு நாடகம்னு பேர். நாடகம் என்பதனை பிரித்தால் நாடு கூட்டல் அகம்னு வரும். நாடு அகம், நாட்டு அகம், அகத்திலே நாட்டு, உள்ளத்திலே நாட்டு. உள்ளத்திலே நாட்டுவதை எது என்று சொன்னால் இறைவனாக இருக்க வேண்டும். அதனாலதான் அந்த காலத்துல நாடகம் போட்ட போது அது இறைத்தன்மையை, அறத்தின் தன்மையை, தர்மத்தின் தன்மையை, நீதியின் தன்மையில் நிலைநாட்டுவதாக இருந்தது. இப்போது அது வேறு மாதிரி எல்லாம் சென்று விட்டது. ஆனால் முதலில் இந்த நாடகம் என்பது நடனம். நடனம்னா ஸ்டாட்டிக் ஆப்போசிட் டைனமிக் பேர். அது அசையாமல் இருந்தால் தட் இஸ் கால்டு ஸ்டாட்டிக். அது ஆக்டிவா இருந்தால் அதுக்கு பேரு நடனம், டைனமிக் பேர். அப்படி நடனம் பெரிதா நம்ம மதத்திலே பேசப்படுகிறது. அந்த நடனத்துக்கெல்லாம் தலைமை தாங்கியவன், முதல்ல நடனமாடியவன் நடராஜ பெருமான். முதல்ல மேக்கப் போட்டவன நடராஜ பெருமான்னு வள்ளல் பெருமான் தண்டனிட்டேன் என்று சொல்லடி, சுவாமிக்கு நான் தண்டனிட்டேன் என்று சொல்லடி, தண்டலை விளங்கும் தில்லை தலத்தில் பொன்னம்பலத்தே கண்டவர் மயங்க வேடம் கட்டியாடுகின்றவர்க்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி. அப்படி முதல்ல ஒப்பனை செய்து கொண்டவன் நடராஜ பெருமான் என்று வள்ளல் பெருமான் உறக்கச் சொல்லுவார். ஆனால் அதற்கு முன்னால் வந்த அருணகிரிநாத சுவாமிகள் பொதுவா நடனம் அப்படின்னாவே நடராஜ பெருமான் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். நடராஜர் பாட்டே நரும்பாட்டு, மற்ற ஞாலத்தர் பாட்டெல்லாம் வெறும் பாட்டு என்று ஒரு இடத்துல வள்ளல் பெருமான் துணிந்து சொன்னார். நடராஜர் பாட்டே நரும்பாட்டு, மற்ற ஞாலத்தர் பாட்டு எல்லாம் வெறும் பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, மற்ற ஜீவர்கள் பாட்டு எல்லாம் தெருப்பாட்டு, அம்பல பாட்டே அருட்பாட்டு, அல்லாதார் பாட்டெல்லாம் மருட்பாட்டு. அப்படின்னா நடனத்தோட நடராஜ பெருமானுடைய முக்கியத்துவம் என்ன என்பதனை அதன் மூலம் நிலைநாட்டினார். அருணகிரிநாத சுவாமிகள் 15ஆம் நூற்றாண்டிலே
கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான். கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான். கனக சபை என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரத்திலே நடனமாடுவது நடராஜர் தானே. அருணகிரிநாத சுவாமிகள் எப்படி இவ்வளவு துணிவா சொல்றார் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஆனால் உண்மையான ஒன்று. அப்படி நடனம் முருகப்பெருமானால் நிகழ்த்தப்பெற்ற நடனம், அந்த நடனத்தை பல இடங்களில் அருணகிரிநாத சுவாமிகள் கண்டு கழித்திருக்கிறார். 19, 20ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாத சுவாமிகளின் அடியொற்றி வந்து அபராருணகிரியாக மிளிர்ந்தவர் எங்கோமான் அத்தியாச்சரம சுத்தாத்வித வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு அபராருணகிரி பாம்பன் குமரகுருதாஸ். அவரு நடனத்தை பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. கனைகள் நிலவிடு சததனம் இணையடி கருதிடு தவமுடையோர் மணவெளி தனிநடமிடு ஹரஹர சிவ வடிவுடைய அகில் அரசே பனிமலி இதழவி தொடையல் அணி பெரும பலகிரி உரை முருகா இனி மெசிபுரி உடன் எனையும் அடிமைகளை இது நல்ல தருணமரம். இப்படி நடனம் ஒரு முக்கியமான ஒன்று. அருணகிரிநாத சுவாமி எங்கே நடனத்தை பார்த்தார் அப்படின்னா பல இடங்கள்ல பார்த்தார் அப்படின்னு திருப்புகழை படித்தவர்கள் சொல்லுவார்கள். முக்கியமா ஒரு இடத்த திருச்செந்தூரில் கண்ட நடனத்தை பலவாறு பல அன்பர்கள் பேசி வருகிறார். உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு அருமையான பாட்டு. தண்டஜனி வெண்டஜம் கென்கெனி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நன் சந்தடமணைந்து நின்ற அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ புண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழவெங்கலங் கொண்ட போது பொன்கிரியனன் சிறந்து எங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொலும் கந்தவேலே கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே தண்டை அணிவெண்டையும் கின்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே தண்டை அணிவெண்டை கின்கினி சதங்கை கழல் சிலம்பு எல்லாம் 6 விதமான 7 விதமான கால் அணிகள் எல்லாமா சேர்ந்து தண்டை அணிவெண்டையும் கின்கினி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவேனா அது சப்திக்குதுன்னு அர்த்தம். பாம்பன் சாமி என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளியல் கனைத்தண்டை சிலம்பவரு கழுகுமலை முருகான்னாரு. கந்தகிரி பாதி கழுகுமலை பாதின்னு சொல்ற இடத்துல என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல் கனைத்தண்டை சிலம்பவரு கழுகுமலை முருகான். இந்த காலில் இருக்கக்கூடிய சிலம்பு எழுப்புகின்ற ஓசைக்கு பேரு சிலம்புதல் அப்படின்னு புது புது வார்த்தைகள் நம்முடைய ஞானிகளுடைய பாடல்களிலே நம்ம எடுக்கலாம். பொதுவா சிவனுக்கு பெண்பாலா சக்தி தான் நம்ம சொல்லுவோம். அருளாளர்கள் சிவைன்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் முதல்ல சொல்றாரு,
கலைஞரை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம் அப்படின்னு வர பாட்டுல சிலைமலை உடையவ சரணம் சரணம், சிவசிவ சிவசிவ சரணம் சரணம், உழைவரு ஒரு பறை சரணம் சரணம், உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். சிவத்துக்கு பெண்பால் சக்தி என்பது எல்லோரும் அங்கீகரித்தாலும் கூட சிவை என்பதே சரி பாம்பன் சாமி பல இடங்கள்ல நிறுவி இருக்கிறார். அப்படி இந்த தண்டை அணி வெண்டை வந்த அத்தனை அணிகலன்களும் எழுப்புகின்ற ஓசையை கொஞ்ச என்று அருள்கின்ற சுவாமிகள் தண்டையணி வெண்டையும் கெந்தினி சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்பவுரி கொண்டு நன் சந்தோடமனைந்து நின்ற அன்பு போல. சிவபெருமானிடத்திலே இத்தனை அணிகளும் காலில் அணிந்த அணிகலன்களும் ஒளி எழுப்ப சிவபெருமானிடம் சென்று பௌரி கூத்து ஆடுகின்றான் முருகப்பெருமான் என்பதனை இந்த பகுதியிலே அருள்கின்ற சுவாமிகள் இது சந்தோஷமா நான் சொல்றேன். சந்தோடமனைந்து நின்ற அன்பு போல. அப்படி சிவபெருமான் கிட்ட அன்பு கொண்டு நீ ஆடிய ஆட்டம் இருக்கு, அது பௌரி கூத்து. அந்த அன்பு போல இங்கே நான் கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்ச மலர் செங்கையும் சிந்துவேளும் கண்டு உற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்ச மலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ. நான் பார்க்கும் மண்ணும் வரமாட்டாயா அப்படின்னு அர்த்தம். சந்தியாவோ புண்டாரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெங்கலம் கொண்ட போது. புண்டரிகர் அண்டமும், புண்டரிகம் அப்படின்னா தாமரை, புண்டரிகர் அப்படின்னா பிரம்மதேவன், புண்டரிகர் அண்டம்னா பிரமலோகம். புண்டரிகர் அண்டமும் கொண்ட பகிரண்டமும் எல்லாத்தையும் தாங்கி இருக்கக்கூடிய அண்டங்கள், கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெங்கலம் கொண்ட போது. பொங்கிரியனஞ்சிறந்து எங்கினும் வளர்ந்து. முருகப்பெருமான் போர்க்களத்திலே விஸ்வரூப தரிசனம் காட்டுகிறான். அது எப்படி இருந்ததுன்னா, பொன் கிரியனஞ்சிறந்து எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற. எங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற. இந்த விஸ்வரூப தரிசனத்தை பாம்பன் சாமி ஒரு இடத்துல அழகா சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, உரு நிலையில் குழவி வடிவுடன் இருந்து உயர் தந்தைக்கு ஓம் பொருள் சொன்னது வியப்பு. உரு நிலையில் குழவி வடிவுடன் இருந்து உயர் தந்தைக்கு ஓம் பொருள் சொன்னது வியப்பு. அருநிலையில் உயிர்கள் தோறும் இருந்தும் அவ்வாவிகட்கு எட்டாது இருத்தல் அதிவியப்பு. பெருநிலையில் அரி அனுமன் வீரபாகு கொண்ட உருக்களை எல்லாம் கடந்து கரசிரங்கள் பல ஓங்க நின்ற நின்னீர்மை. பொதுவா விஸ்வரூப தரிசனம்னா கிருஷ்ண பரமாத்மாவை சொல்லுவாங்க. சில பேர் ஆஞ்சநேயனுடைய விஸ்வரூப தரிசனத்தை சொல்லுவாங்க. கந்த புராணம் ஓரளவுக்கு படிச்சவங்க வீரபாகுவை சொல்லுவாங்க. முழுசா படிச்சவங்க கந்த பெருமானை சொல்லுவாங்க.
அப்ப அரி அனுமன் வீரபாகு கொண்ட உருக்களை எல்லாம் கடந்து கர சிரங்கள் பல ஓங்க நின்ற நின் நீர்மையை கணிப்பவர் யார்? திருப்புகழ் சொன்னவன் தான் மன்னோன்னு முடிப்பார். திருப்புகழ் சொன்ன அருணகிரிநாத சுவாமியால தான் முடியும். அதனால தான் அருணகிரிநாத சுவாமிகள் பொன்கிரியனஞ்சிறந்து எங்கினும் வளர்ந்து பெருசா நிக்கிறான். அவனுடைய இந்த கால்ல இருக்க இந்த மயிர்கால்ல ஒரு அண்டம் தொங்குதான். அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருப்பான். அப்படி நிற்கும் போது விஷ்ணு பகவான் பார்க்கிறார். புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற, நம்ம 2 அடியில 3 அடியில உலகம் அளந்தான்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டெப்பா வைக்கிறான். ஆனா இவன் எப்படியோ இருக்குதே அப்படின்னு பார்த்து வேக்கிறாராம் விஷ்ணு பகவான். புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற, அப்படி பார்த்து வியக்கும் போது அப்ப விஷ்ணு பகவானுக்கு ஒரு எண்ணம் தோணிச்சான். ஏற்கனவே நடராஜ பெருமானை தரிசித்து அதன் மூலம் சந்தோஷப்பட்டவர் விஷ்ணு. இவன் ஆனா எப்படி இருக்கும்னு நினைச்சாராம். அதே அருணகிரிநாத சுவாமிகள் புண்டரிகர் தந்தையும், புண்டரிகர் அப்படின்னா பிரம்மன், அவன் தந்தைனா திருமால். புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம், அப்போ ஒரு டான்ஸ் ஆன நீ, கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனம் கொலும் கந்தவேலே, கொங்கை குரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே, தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்து இன்ப உரி கொண்டு நன் சந்தடமனைந்து நின்ற அன்பு போல கண்டு உர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்ச மலர் செங்கையும் சிந்து வேளும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர எந்தன் முன் சந்தியாவோ, புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழவெங்களம் கொண்ட போது பொன்கிரியனஞ்சிறந்து எங்கேனும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்ச நடனம் கொலும் கந்தவேலே, கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. ஜெயந்திபுரம், சிந்துபுரம், திருச்சீரலைவாய், செந்தில், இப்படி பல திருப்பெயர்களை கொண்டது திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூர் ரொம்ப விசேஷமான ஒரு தலம். அது கைலை மலைக்கு இணையா அருணகிரிநாத சுவாமி இன்னொரு பாட்டுல சொல்வார். இயலிசையில் உசித வஞ்சிக்கு அயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாஜே மயில் தகர்கள் இடையறந்த திணைக்காவல் வனச குரமகளை வந்தித்து அணைவோனே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாகேன். கைலை மலைக்கு ஈக்குவலா உள்ளது அப்படின்வார். ஏன்னா கைலை மலையில இருக்கிறவரும் செந்தில்ல இருக்கிறவரும் ஒண்ணுதான். அப்படி அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே இந்த நடனத்தை கண்டுகளித்தார். அப்படி அருணகிரிநாத சுவாமிகள் திருச்செந்தூரிலே நடனத்தை கண்டுகளித்தது போல இன்னொரு இடத்துலையும் கண்டுகளித்தார். பல இடங்கள்ல கண்டுகளித்தார். இன்னும் ஒரு இடத்தை மட்டும் நாம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் உலகம் தோன்றிய நாள் முதல் ஆங்காங்கே ஆன்மீகம், அருட்தன்மை செழித்து வருகிறது என்றாலும் கூட யாராவது கடவுளை பார்த்திருக்காங்களா அப்படின்னா பார்த்திருக்காங்களான்னா பார்க்கல அப்படின்ற ஒரு இதுதான் பெரும்பாலான ஆட்கள் சொல்லுவார்கள்.
கடவுளை பார்த்தவர்கள் கிடையாது. நம்ம குழுமத்துல யாருன்னா கடவுளை பார்த்தேன் அப்படின்னு அறுதிட்டு உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னா சில அன்பர்கள் சொல்லலாம். ஆனா அதுக்கு ரெக்கார்டு பூர்வமா எதனா எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிரேமா அம்மா மாதிரி யாருன்னா கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க, கடவுளை பார்த்த அதுக்கான அத்தாட்சி உள்ள டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் உள்ள இது இருக்குதான்னு பிரேமா அம்மா மாதிரி ஆட்கள் தான் சொல்லணும். இல்லை நம்ம ராகவன் சார் சொல்லலாம். ஏன்னா கடவுளை பார்த்தவார்கள் இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. பல இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது கடவுளை பார்த்தவர் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா கடவுளை பார்த்தவர் உண்டு என்பதை அருணகிரிநாத சுவாமிகள் சரித்திரம் நமக்கு உணர்த்துகிறது. பார்த்ததோடு மட்டுமல்லாமல், இப்ப நான் பார்த்துட்டேன்னு நான் பொய் சொல்லிடலாம். ஆனா காண்பித்தவர் உண்டா என்று சொன்னால் காண்பித்தவர் உண்டு. கடவுளை கண்டதோடு மட்டுமல்லாமல் காண்பித்த ஒரு காட்சி, ஒரு வரலாறு, ஒரு நிகழ்ச்சி அருணகிரிநாத சுவாமிகள் வரலாற்றிலே நாம் காணலாம். நமக்கெல்லாம் தெரியும் அருணகிரிநாத சுவாமிகள் அருணையிலே பிறந்தவர். முருகப்பெருமான அருளினால் ஆதியும் அந்தமும் இல்லாத கந்தப்பெருமானுக்கென்று அந்தாதி பாடியவர். எந்த அலங்காரம் செய்தாலும் விஞ்சக்கூடிய கந்தர் அலங்காரம் பாடியவர். தாம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் வகுத்து தொகுத்து கந்தர் அனுபூதி பாடியவர். பிறவா நெறியை கருப்புகா நெறியை தரக்கூடிய திருப்புகழை தந்தவர். எந்த வகுப்புக்கு சென்றாலும் நிச்சயமா கற்க முடியாத 25 திருவகுப்புகளை தந்தவர். அந்த பெருமானுக்கும் அந்த காலத்தில் இருந்த சம்பந்தாண்டானுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. அந்த போட்டியிலே அருணகிரிநாத சுவாமிகள் கந்த பெருமானை வரவழைத்து காட்ட வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு ஏற்பட்டது. அருணகிரிநாத சுவாமியும் பற்பல விதமான பாடல்களை பாடுறார். திருப்புகழ பலவிதமான திருப்புகழ் பாடுறார். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய் இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் பாடுறாரு. வேல் விருத்தம் பாடுறாரு, சேவல் விருத்தம் பாடுறாரு, மயில் விருத்தம் பாடுறாரு. முருகப்பெருமான் வந்த பாடா இல்லை. வேல் விருத்தம் பாடுறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் வேலுடைய பரிமை எப்பேர் பண்றது. வேலுண்டி வினை இல்லை குழுமத்துல வேலை பத்தி நம்ம சொல்லணும்னா வெல்லுவது வேல். வேல் வெல்லுவது வேல். அந்த வேலோட நீட்டல், வேலுடைய எஃபெக்ட், விளைவு தான் வெல்லுது. வெல்லக்கூடியது வேல். அதுபோல அந்த காலத்துல போர் வீரர்கள் வேல் வச்சிருந்தாங்க. ஆனா முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேல் தீதில்லாத வேல் வீர சேவர் கொடியோன்னு பாரு. அப்படி வேல் விருத்தம் பாண்டார். வரல. என்னென்னவோ பாடி பார்க்கிறாரு, வரல. அருணகிரிநாத சுவாமி மனமுருகி அழறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி காட்சி கொடுத்திருக்காரு. காட்சி கொடுத்து உபதேசம் பண்ணார். முருகப்பெருமான அருணகிரிநாத சுவாமிக்கு ஒரு உபதேசம் பண்ணார். அந்த உபதேசம் தட்சிணாமூர்த்தியாக இருந்து சனகாதி நால்வருக்கு இது உபதேசம் பண்ணான் ஐமுகச்சிவனான சிவபெருமான். அங்கை கொடு மலர்தூபி அங்கமது புலகிப்ப அன்பினால் உருகி விழிநீர் ஆறாக ஆறாத பக்தியினது ஆவேச ஆசை கடற்குள் மூழ்கி சங்கர சுயம்புவே சம்புவே எனவு மொழி தழுதழுத்திட வணங்கும் சன்மார்க்க நெறியலா துன்மார்க்க நேனையும் தன்னருள் கொடுத்தால்வையோ துங்கமிகு பக்குவர் ஜனகன் முதல் முனிவோர்கள் தொழுது அருகில் வீற்றிருப்ப
சொல்லறிய நெறிய ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூபானுபூதி காட்டி, ஒரு சொல்லால் உணர்த்தியே சொரூபானுபூதி காட்டி, செங்கமல வீடமேல் கல்லால் அடிக்கொள்வலர் சித்தாந்த முத்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. ஒரு சொல்ல சொன்னார். அது அருணகிரிநாத சுவாமி கந்தர் அனுபூதியில பதிவு பண்றார். பெம்மான் மகளை திருடும் திருடன் செம்மான் மகளை திருடும் திருவன் பெம்மான் முருகன் பெறவான் இரவான் சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தலன் என்றார். சும்மா இருந்தார். சும்மா இருக்க முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டம். சும்மா இருத்தல்னா பிசிக்கலா சும்மா இருக்கிறது இல்லை, மென்டலாவும் சும்மா இருக்கணும், ஒரே நினைவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒன்றுதான் நம்மளை உய்விக்கும். அது சும்மா இருக்கிறது. அப்படி சும்மா இருந்து தட்சிணாமூர்த்தி இந்த 4 உபதேசம் பண்ணார். வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், தத்துவம் அத்தனையும் உணர்ந்தாருங்க. அதே தத்துவத்தை தான் திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமான் பராசர மக்கள் 6 பேருக்கு சொன்னாரு. சனகாதி 4 உரைத்த முறைபோர் பராசர மக்கள் 6 பேருக்கும் தன்னார் பரங்கெரி கண்ணே தனித்துணர் சதுர்வேத உச்சி முடிவை வினைத்திய துணர்த்துவான் அருள்மவுன குருவென்ன வீட்டிருந்த 5 உறுப்பால் விளக்கி அருள்பாலித்த தன்னழியை யாரறிவர் மெய் என்பர் அன்றி அந்த கனமான காரியம் தமியேற்கும் வேண்டியே கைகுவித்திடும் என்னை உன் கைவிடா நட்பு வந்து என்றைக்கு மேவுமோ காதற்கு ஏந்த கண்ணே அனகமே ஞான ஆனந்த முகிலே என்ற நந்தரங்க கழிப்பே அருமறைப்பு குழந்ததிரு முருகசிவ சரவணத்து ஆதியே அமர். அப்படி ஏற்கனவே உபதேசம் பண்ணா முருகப்பெருமான் திருவருணையிலே அருணகிரிநாத சுவாமிக்கு வந்து இன்னைக்கு எல்லார் முன்னாலையும் வர வச்சு காட்டணும் அப்படின்னு பல பாடல்களை பாடுறாரு. ஒரு பாடல் பாடும்போது முருகப்பெருமான் வந்ததா ஒரு வரலாற்று குறிப்புகள் சில தெரிவிக்கின்றன. அதல சேடனாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடு அன்று அதிர வீசிவாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மதுரவாணி தானாட மறுபுவான் மலரில் வேதனாராட மறுபுவானுலோராட மதியாட வனசமாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் முருகா மயிலும் ஆடி நீயாடி வரவேணும் அதல சேடனாராட. இந்த உலகத்தை கீழே தாங்கி இருக்கவன் ஆதிசேஷன். அவன் ஆடுறான். அவன் ஆடினா உடனே மேருமலை ஆடு. அதனாலதான் அதல சேடனாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட. காளி ஆடுறார். அபின காளி தானான அவளோடு அன்று அதிர வீசிவாதாடும் விடையில் ஏறுவாராட அருகு பூத வேதாளம் அவையாட மதுரபாணி தானாட மலரில் வேதனாராட மறுபுவானுலோராட மதிஜாட வனசமாமியாராட
நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீயாடி வரவேணும். முருகப்பெருமான் இங்க வந்து காட்சி கொடுத்ததோடு மட்டுமில்ல, டான்ஸ் ஆடிக்கினே வந்து காட்சி கொடுத்தாங்க. சம்பந்தாண்டான் தன்னுடைய சக்தியினாலே பார்வதி தேவியே கிட்ட ஒரு ஆணை போட்டு முருகப்பெருமான விடாம இருக்கணும், கையில போட்டு நீ அமுக்கி பிடிச்சி வச்சுக்கோ, ஏன்னா குழந்தை இல்ல அப்படின்னு ஒரு ஆணை போட்டிருந்தான். ஆனா இந்த பாடல் பாட அந்த பாடலுடைய சக்தியினால பார்வதி தேவியானவள் தன் பிடி விட்டுட, அந்த இறுக்கமானது விடுபட, முருகப்பெருமான் மயில் மேல ஆரோகணித்து அங்கு வந்து காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதனாலதான் இன்றும் கம்பத்தடி இளையனார் சன்னதி இருக்குது. அப்ப சபையறிய வந்து முருகப்பெருமான் காட்சி கொடுத்தான். அதனாலதான் அருணகிரிநாத சுவாமி இந்த பாட்டு கடைசி வரியில உதயதாமமான பிரபுட தேவ மகாராஜன் உளமும் ஆடவாழ் தேவர் பெருமாளே அப்படின்னு முடிப்பார். அருணகிரிநாத சுவாமி பல இடங்கள் அந்த சந்தங்களை மயில ஆடக்கூடிய, மயில ஆடுறத ஒரு இடத்துல சிம்பிளா ஒரு சந்தம் போட்டிருப்பார். செககண சேகு தகுதி மித்தோதி திமி என ஆடும் மகிழோனே திருமலிவான படமுதிர் சோலை மலை மீசை மேவு பெருமாளே. பல இடங்கள்ல அவருடைய சந்தம் ரொம்ப அருமையானது. அப்படிப்பட்ட ஒரு சந்த பாக்களை அருளியவர் அருணகிரிநாத சுவாமிகள். நடராஜர் தான் முருகப்பெருமான். அண்டத்துல ஆடினா அவன் நடராஜன், உள்ள பிண்டத்துல ஆடினா முருகப்பெருமான். வெளியில ஆடினா அவன் நடராஜன், ஹிருதய குகையில் ஆடினா குகேசன் அப்படின்னு 15ஆம் நூற்றாண்டிலே அவருக்கு முன்னாடி பல அருளாளர்கள் சொன்னாங்க, பின்னாடியும் பல அருளாளர்கள் சொன்னார்கள். ஆனா அது முழுமையான முறையிலே தெளிவாக விளக்கியவர் அருணகிரிநாத சுவாமி. பற்பல பாடல்கள் அது. அதெல்லாம் வந்து திருப்புகழ் வந்து அருணகிரிநாத சுவாமி சொல்லுகிற போது அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றன. இன்னைக்கு திருப்புகழ் பல இடங்கள்ல பரவி இருக்குது. ஆனா அது ஒரு தவறா, இப்ப கூட இந்த உம்பர் தரு தென்மணி கூட உம்பர் தரு தேனுமணின்னு தான் சொல்லணும். உம்பர் தரு தேனுமணின்னு சொல்லக்கூடாது. உம்பர் தரு தேனு, தாம தேனு. அது என்ன பிழை இல்லாம படிக்கணும், ஒரு பாட்டு படிச்சா கூட போதும். அதனால வந்து சரியான முறையில இன்னைக்கு கற்றுத்தரத்துக்கு வேலுண்டு மயில் இல்லை குழுமம் போல சில அருமையான குழுமங்கள், செய் தொண்டர்கள் ஆங்காங்கே இப்போ முருகப்பெருமான் மீது காதல் கொண்டு மலேசியா நாட்டுல போனா மலேசியா நாட்டுல ஒரு பெரிய முருகன் சிலை வச்சிருக்கு. திருமுருகாற்றுப்படைய எழுதிய நக்கீர தேவரை உட்பட 1000 பேரை சிறை வச்ச குகை அங்கதான் இருக்கு. இந்த குமரிக்கண்டம் தெரியும் நமக்கெல்லாம், லெமுரியா கண்டம். அது அந்த சுழற்சியினால போனதுனால அந்த பக்கம் போயிட்டுது அப்படின்னு அருளாளர்கள் சொல்றாங்க. அந்த அளவுல அருணகிரிநாத சுவாமி பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு முருகப்பெருமான் நடனத்தை. இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாரு, இருவினை அஞ்ச மலைவினை மங்க இருள் பினி மங்க மயிலேறின். அந்த பாடல்லையும் பார்த்தீங்கன்னா அது திருவரணியில் நடந்தது. ஆனா திருவரணியில் ரொம்ப அருமையான ஸ்தலம். அருணை முனிவன்னே பேர் அருணகிரிநாத சுவாமிக்கு. நான்லாம் சொல்லும்போது அருணை முனிவன் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கருணை கவி அருணகிரிநாத முனின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அருளாளர். துரதிருஷ்டவசமா நம்ம அடியார் பெருமக்கள்லாம் அவர் சிற்றின்பத்தை சொல்லி அந்த சிற்றின்பத்தில் சேரக்கூடாது, பேரின்பம் தான் நமக்கு வேண்டியது என்பதற்காக அந்த சிற்றின்பத்தின் சில விளைவுகளை விழாவாரியாக சொன்னதுனாலே அவரே சிற்றின்ப சேற்றில் மூழ்கினார்கள் என்று பேசி படம் எடுத்து அவரை தூஷணமா பேசி திருப்புகழையை கற்காமல் இருந்ததெல்லாம் உண்டு. அவர் சொல்ல வந்தது என்னன்னு கேட்டோன்னா, இப்படிப்பட்ட சேற்றிலே மூழ்கினாலும் கூட நின் தண்டையும் சிலம்பும் தாளும் வந்து என்னை காப்பாற்றும் அப்படின்றதுக்காக சொன்னாரு. ஆனா இப்போ எல்லா இடங்களிலும் அருணகிரிநாத சுவாமிகள் பரவி வருகிறார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் அற எண்ணெய் இழந்த நலம் சொல்லாய் முருகாய் சொரபதி. உண்மை எது, எது நிஜம்,
நிஜமானதென பல பேசின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். நிஜமானது இறைவன் தான், மற்றதெல்லாமே டெம்பரரி. தந்தை தாய் நிஜமும் அல்ல, ஜனங்களும் நிஜமும் அல்ல என்று பட்டினத்தடிகள் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிஜமான பொருளாக வாழ்க்கையிலே நம்ம எது கேட்டாலும் தந்தருளக்கூடிய பெருமானாக கந்த பெருமான் விளங்குகிறார். அவருக்கு 6 படை வீடு உண்டு. 7வது 8வது படை வீடு என்று எல்லாம் அன்பர்கள் வைத்தாலும் கூட 6 படை வீடு தான். இது குன்றுதோற ஆடல்ல அந்த 7வது 8வது படை வீடு எல்லாம் சேர்த்துக்கலாமே தவிர 7, 8, 9, 10, 11 6 ஆதாரத்தில் விளங்கக்கூடிய காரணத்தினாலே முருகப்பெருமானுக்கு 6 படை வீடு. இந்த குன்றுதோறாட நமக்கெல்லாம் திருத்தணி ஒரு படை வீடு. அதுபோல மதுரை, நம்ம திருச்சி இருக்கவங்களும் அங்கங்க வேற ஒரு கோயில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த வேலுண்டு வினையில்லை குழுமம் சீரோடு சிறப்போடு இன்னும் பற்பலவாறு எனது காவிய நூல்களை ஆராய்வனேன்னு சொல்லி அருணகிரிநாத சுவாமி ஒரு இடத்துல சொல்லுவார். அப்படி சிறப்பான முறையிலே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இந்த காலத்துல ஆன்மீகம், அதுவும் சாமியே இல்லைன்னு சொல்ற காலம். இந்த காலத்துல முருகப்பெருமானுடைய அருள்தரத்தை முழுமையாக உணர்ந்து சிறந்த பொறியாளர்களாக விளங்கக்கூடிய நம்ம ராகவன் ஐயா மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்க திருப்புகழை திறம்பட, நம்ம வேதகிரிலாம் திருப்புகழை ரொம்ப அப்படியே கரைச்சி குடிச்சவர். அவர் ரொம்ப சிறப்பா இது பண்ணக்கூடியவர். அருணகிரிநாத சுவாமி பல இடங்கள்ல சொல்லார். இந்த முதல்ல சிற்றின்பத்தை விட வேண்டும், கருவேலுடைய ஆதிக்கத்தை குறைத்து செவ்வேலுடைய ஆதிக்கத்தை பெருக்க வேண்டும். கருவேல்னா மன்மதன், செவ்வேல்னா முருகப்பெருமான். அது கருவேலுடைய ஆதிக்கம் பலவாறு நம்ம தாக்கத்தான் செய்யும். அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். பல இடங்களை சொல்லியிருப்பார். விரல் மாறணைந்து மலர்வாழி சிந்த மிக வானிலிருந்து வெயிட்டாய மிதவாடை தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் வசை கூற புறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின் கண் அணி மாலை தந்து குறை தீர குறுகாயோ மறிமான் உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதிஜாலா மலை மாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலெறிந்த அதிதீரா அறிவாளறிந்து நிறுதாள் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன்மையில் மீதமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அருணகிரிநாத சுவாமி இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, பழனி மலை மேல போய் தரிசனம் பண்றது ஒரு பக்கம் இருந்தா கூட பழனி மலை ஊரை பார்த்து தரிசனம் பண்ணா போதுன்னு ஒரு இடத்துல சொல்லுவார். உனது பழனி மலையனு ஊரை சேவித்து அறியேனே அப்படின்னு. அப்படி முருகப்பெருமானை பற்றி முழுதுமாக அறிய வேண்டும் என்று சொன்னால் அருணகிரிநாத சுவாமிகளை அறிய வேண்டும் என்பதனை தம் நுண்மான் நுழைபுலத்தினாலே உணர்ந்த பெருமக்கள் திருப்புகளை முழுதுமாக ஆராய்ந்து படிக்கின்றார்கள். அத்தகைய ஒரு அரிய பெரிய உன்னத ஒப்பற்ற குழுவிலே அடியேனையும் அழைத்து பிரேமா அம்மையார் தான் கொண்ட பிரேமையினாலே வள்ளலார் சொல்வார், வள்ளலுனை உள்ளபடி வாழ்த்துகின்றோர் தமை மதித்திடுவதன்றி மற்றை வானவரை மதி எண்ணில் யானவரை ஒரு கனவின் மாற்றினும் மறந்து மதியேன் கள்ளமுறும் உள்ளமுறும் நின் பதமலால் வேறு கடவுளர் பதத்தை அவரின் கண்ணெதிர் அடுத்து ஐய நன்றி என அளிப்பினும் கடுவென வெறுத்து நிற்பேன் எல் அளவும் எம்மொழியில் இயேசுமொழி அன்று உண்மை என்னை யான் தருள் பொய்குவாய் என் தந்தையே எனது தாயே என் இன்பமே என்று சொல்லுவார். அப்படி முருகப்பெருமானை தவிர வேற எதையுமே நான் சட்டம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வைராகிய சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு குழுமமாக, ஏன்னா கந்த பெருமான் இருந்துட்டா எல்லாம் நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு உண்மையை உணர்ந்து ஒரு அரிய குழுமத்தை நமது ஆனந்த் அவர்களும் ராகவன் சார் அவர்களும் நம்ம அம்மா பிரேமா அவர்களும் முருகப்பிரியா அம்மா அவர்களும் மற்றும் உள்ள பெரியார்களும் அல்ல வள்ளியம்மை ரொம்ப அருமையான அந்த ஒரு ப்ரொனன்சியேஷன் இருக்க
அந்த உச்சரிப்பு கலை ரொம்ப அருமையா இருந்தது இந்த அம்மாட்ட. நானும் பற்பல மேடைகளை பார்த்திருந்தாலும் கூட அந்த அம்மா ஒரு உள்ளார்ந்த அன்போடு, உண்மையான ஈடுபாட்டோடும், அர்ப்பணிப்போடும் அந்த அம்மா ஆற்றிய வரவேற்புரை. நான் இப்ப சொன்னதுக்காக தன்னுடைய பல வேலைகளையும் ஒதுக்கி வைத்து பல மேடைகள்ல முழங்கக்கூடிய ஒரு பேராற்றல் வாய்ந்த பெருமகனார் எங்க வேதகிரி. அவரு எடையனையும் ஒரு பொருட்டா கருதி இந்த இதுக்கு அவரு படிப்பு முன்னாடி எந்த ஒண்ணும் கிடையாது. அவரு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்று கேட்கிறாருன்னா, ஐ திங்க் ஐ எம் இன் த ரைட் வே, நான் ஐ எம் லக்கியஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். அதனால இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறி, இந்த வேலுண்டி வினையில்லை குழுமம் எண்ணிய எண்ணம் ஈடேற, பண்ணிய புண்ணியம் பலிக்க, கண்ணிய மாந்தராய் விளங்க, செவ்வேட்பரமனின் திருவருளும் எங்கோமான அத்தியாச்சிரம சுத்தாத்வித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு அபராருணகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகளின் குருவருளும், அவரை ஆண்டருளிய அருணகிரிநாத சுவாமிகள் குருவருளும், அவருக்கு முன்னால் குகப்பெருமானின் அருளை பெற்று பிரணவ பரம்பரையை தோற்றுவித்த அகத்திய முனிவரின் பேரருளும். ஏன்னா முருகப்பெருமான் யாராருக்கெல்லாம் உபதேசம் பண்ணான்னு பாம்பன் சாமி ஒரு லிஸ்ட் போடுவாரு. திருவேறு வேதனவில் ஒருவர் குருவே, நந்தி தெளிய உரை தந்த குருவே, சிவமகிமன் ஆரதற்கு ஓது குருவே, பொதிகதிகள் முனிக்கு அருசை குருவே, கருதறிய ஒரு சொல்லை 6 பெயர் பக்குவம் கண்டென்று சொற்ற குருவே, கங்குல்பகலற்ற பேரின்ப வீரடைய ராகவனுக்கு உரைத்த குருவே, ஏதில் உணர் உயர்வாம தேவர் குருவே, உலகம் எங்கும் அவிர்கின்ற குருவே அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுவார். அப்படி பார்த்தீங்கன்னா பிரணவ பரம்பரையில சிவபெருமானுக்கு அடுத்து நிற்கிறவர் அகத்தியர். அகத்தியருக்கு அப்புறம் அருணகிரிநாத சுவாமி பல இடங்கள்ல அகத்தியரை போற்றி இருக்காரு. இப்போ அந்த தண்டையணி வெண்டையிலும் கூட கும்பமுனி கும்பிடும் தம்பிரானேன்னு முடித்தார். அப்படி அந்த வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க, வளர்க, சிறக்க, செழிக்க, ஓங்குக, உயர்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சிவசிவ அருமை அருமைங்கய்யா. ஆயா நான் கடைசியில பேசுறேங்க. நன்றி. ஐயா வந்திருக்காரு, நம்ம வேதகிரி ஐயா வந்திருக்காரு. ஐயா நீங்க உங்க கருத்து சொல்லலாங்க ஐயா. கண்டிப்பா சொல்றேன். வேலுண்டு அடியார்கள் வேலுண்டு வினையில்லை என்ற குழுமத்திலே இன்றைய தினம் அருணகிரிநாதர் கண்ட அவருடைய நடன தரிசனத்தை என்னுடைய நெருங்கிய அன்பர் நண்பர் கலைச்செல்வன் அவர்கள் மிக சிறப்பாக அருணகிரிநாதரையும் உபய அருணகிரி என்று சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகளையும் தகுந்த இடங்களிலே பொருத்தி பார்த்து, இன்றைக்கு நான் கலந்து கொண்டது அந்த பாம்பன் சுவாமிகள் பாடலை கேட்பதற்கு தான். இந்த குழுமத்துல நான் பல இடங்கள் பல தலைப்புகள்ல பேசியிருக்கேன். ஐயா ஏற்கனவே பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. போன வாரம் நான் பேசும்போது சொன்னேன், ஐயா கலந்துக்கிட்டாங்க. இந்த வாரம் அந்த பதிவை பார்த்த உடனே அவர்கிட்ட பேசினேன். ஐயா நல்ல தலைப்பு உங்களுக்கு அப்படின்னா, ஐயா உங்க அளவுக்கு என்னால பேச முடியாதுன்னு சொன்னார். ஆனா இவ்வளவு சிறப்பா பேசுவார்ன்றது தெரியும். அப்படிதான் சொல்லுவாங்க. சிவமார் திருப்புகழை என் நாவினில் புகழ சிவஞான சித்திதனை அருள்வாயே. எப்படி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று மணிவாசர் சொல்கிறாரோ, அதுபோல முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால்தான் அவரை பற்றி பேச முடியும். அந்த திருப்புகழ்ல அவரை பாடிட்டார். இந்த நடந்து பத்தி சொல்லும் போது சொன்னாரு, சிவந்தகாலும் தண்டையும் அழகிய பெருமாளே என்று ஒரு திருப்புகழ். நடனத்தை எல்லாரும் ஆடுவாங்க. மற்ற கலைகளை விட நடனத்துக்கு என்ன சிறப்புன்னா, மற்றதெல்லாம் நேர பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு ரேடியோல பாட்டு கேட்டீங்கன்னா உங்க வேலையை பண்ணலாம். ஆனால் நடனத்தை மட்டும் நேரா தான் பார்த்தாகும். அதனால்தான் அவருக்கு நடன சபாபதின்னு பேர். நடனமும் ஆடிருக்காரு, கூத்தும் ஆடிருக்காரு. சிவபெருமான் கூத்து ஆடியவர், முருகப்பெருமானும் கூத்தாடியவர். இதெல்லாம் திருப்புகழ்ல இருக்கு. சில நுட்பமான பாடல்ல அதை நம்ம பார்க்கலாம். ஓரளவுக்கு ஒரு தலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மாசம் அந்த தலத்துல நீங்க பயணிக்க வேண்டாம். அந்த பாடலை எடுத்து 1 மாசம் அதே சிந்தனையா இருந்தாதான் அந்த திருப்புகழ்ல கொஞ்சமாவது உங்களுக்கு புரியும். நான் என்னைக்காவது தொட்டு தொட்டு பார்க்கிறேன் அப்படின்னா மறந்து போயிடும். வயதாக வயதாக படித்ததுல பாதி கூட நிக்காது.
அப்புறம் வேற ஏதாவது வந்ததுன்னா நம்ம படிச்சதும் போயிடும். இவ்வளவு இருக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளவு ஞாபகம் இருக்கிறதே அவருடைய கருணை தான். இறைவனை பார்த்தவர்களை பற்றி சொன்னார். மணிவாசகர் சொல்வார், கண்ணால் யானும் கண்டேன் காண்க. இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அருளாளர்கள். தான் மட்டும் பார்க்கல, மற்றவங்களுக்கும் காட்டினார்கள். ஞானசம்பந்தர் தில்லையிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு இறைவனை காட்டினார். அப்பர் பெருமானுக்கு திருமறைக்காட்டுக்கு பக்கத்துல ஒரு தலம் போகும்போது இறைவனை வரவழைத்து காட்டினார். இப்படி வரவழைத்து காட்டியவர்கள் அடியார்கள். திருமுறையிலே உண்டு, திருப்புகழையும் உண்டு. திருப்புகழ் எங்கெல்லாம் ஒலிக்கப் பெறுகிறதோ அந்த இடத்துல முருகப்பெருமான் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். சார், எனக்கு இவ்வளவுதான் வரும், என்னால பாட தெரியல, நான் வசனமா சொல்றேன் அப்படின்னா கூட பரவாயில்ல. ஏன்னா அதுல இருக்க சொற்கள் எல்லாம் மந்திர சொற்கள். நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்பர். இந்த இறைவனுடைய பாடலுக்கு மட்டும்தான் நிறைமொழியின் பேர். மற்றதெல்லாம் என்னன்னா குறைமொழியின் பேர். நம்முடைய வார்த்தை என்னதான் உயர்ந்த நிலை இருந்தாலும் அது குறைமொழியாகத்தான் இருக்கிறது. இந்த குறைகளை நீக்கக்கூடியது நிறைமொழி. பல்வேறு இடங்கள்ல அவர் சொன்னார். நம்ம அருணகிரிநாதருக்கு எனக்கு தெரிந்து, நான் திருப்புகழ் படித்த அளவுல சொல்றேன், 5 இடங்கள்ல முருகப்பெருமான் அவருக்கு நடன காட்சி தந்தார் என்று நான் படிச்சிருக்கேன். அதுல ஒரு இடங்கள் அவர் குறிப்பிட்டார். திருச்செந்தூர் சொன்னாரு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில அதல சேடனார் ஆட என்று சொன்னார். அந்த அதல சேடனார் ஆடல் என்ன நுட்பம்னா, நமக்கு கீழே 7 உலகம் இருக்கு. அது இருள் நிலையில இருக்கிறது. அந்த 7வது உலகத்துல இருக்கிறவர் தான் ஆதிசேடன். அங்க வெறும் பாம்பு மட்டும்தான் இருக்கும், வேற யாரும் போக முடியாது. நாரதர் மட்டும்தான் அங்க போலாம். அவருக்கு மட்டும்தான் 3 உலகங்கள்ல சஞ்சரிக்கக்கூடிய பர்மிஷன் கொடுத்துருக்காரு. அப்போ ரொம்ப கீழே இருக்கிற உலகத்துல இருக்க அதல சேடனார் ஆட, இருக்கிறதுலயே மேல இருக்கிறது அகில மேருட்டாரு. கைலாயத்தை போட்டாரு. கீழே ஆடியாச்சு, மேலே ஆடியாச்சுன்னா மொத்தம் ஆட போகுதுன்னு அர்த்தம். 14 உலகத்திலும் உற்ற பக்தர்கள் நினைத்தது அருளும் பெருமாளே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். 14 உலகத்துல இருக்கவங்க கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுத்துருவார். அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் பெருமாளே. மற்றவங்ககிட்ட எல்லாம் வாயை திறந்து கேட்கணும், ஆனா முருகப்பெருமான் கிட்ட மனசுல நினைச்சாலே போதும். இன்றைய தினம் ஒரு நல்ல அனுபவமாக எனக்கு கிடைத்தது. கலைச்செல்வன் அவர்களுக்கும் இந்த குழுமத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருணகிரி என்ற சொல்லே பஞ்சாட்சரம். பக்த பஞ்சாட்சர் என்று சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர், காரைக்கால் அம்மையார், புனிதவதி, அருணகிரி, இதெல்லாம் பஞ்சாட்சரம். பக்த பஞ்சாட்சரமாக இருக்கக்கூடிய இந்த அருமையான சிந்தனைகளை அடியேனையும் ஒரு பேச வாய்ப்பு தந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அடியார்கள் திருப்பாதங்களை வணங்கி எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு திருப்புகழை கேட்டாக்கா அன்று இரவு முருகனை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் வாரியார் சாமி சொல்லுவாங்க. நாள்தோறும் ஒரு திருப்புகழை படிச்சுட்டு படுங்க, கண்டிப்பாக முருகன் தரிசனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எனக்கும் கிடைச்சது. ஏன்னா திருப்புகழை நீங்க நம்பிக்கையோடு ஓதினால் ஆரொருவார் உள்குவார் உள்ளத்தின் உள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் என்று அப்பர் அடிகள் பாடிட்டாங்க. என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. சிவானா, ரொம்ப நன்றிங்க. அடுத்து ஐயா வந்திருக்காரு. ஐயா ஆனந்த ஐயா, நீங்க பேசலாங்கய்யா. சிற்றம்பலம், முருகாசனம், அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சின்னவேல் சுட்டி மகிழ்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஒரே நேரத்துல சூரிய சந்திரனை பார்ப்பது ஒரு பெரிய ஒரு கொடுப்பனை. அது போல இங்க வேதகிரி ஐயாவையும் கலைச்சலன் ஐயாவையும் ஒரு சேர பார்ப்பது, அவங்க 2 பேரையும் பிடிக்க முடியாது. அது ஒரு பெரிய விஷயம். அவங்க 2 பேரும் பயங்கரமான அலுவல்ல இருக்கிறவங்க, இறை அலுவல்ல இருக்கிறவங்க. 2 பேரும் எழுந்தருளியது, 2 பேருடைய குரலையும் ஒரு சேர கேட்டதே இன்றைய தவம் நினைக்கிறோம். இன்னைக்கு சனி மகா பிரதோஷம். இந்த பிரதோஷ வேலையில முருகப்பெருமான் வேறு இல்லை, சிவபெருமான் வேறு இல்லை, அவன் அருமுக சிவன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய கூற்றை, பாம்பன் சுவாமிகளுடைய கூற்றை உயிர் மூச்சாக கொண்டுள்ள இந்த வேலுண்டு வினை இல்லை குழுமம் இன்றைய தினம் நம்ம பெரும் பேரு செய்திருக்கிறோம். கலைச்செல்வன் ஐயா அவர்கள் நடராசபதி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கனக சபாபதி, அவரும் அங்கேயே ஆடுகின்ற அந்த சுடர் சோதியாக ஆடுகின்ற முருகப்பெருமானும் ஒன்றே அப்படிங்கிற அந்த நடன காட்சியை நம்ம கண் முன்னாடி ஐயா நிறுவனாங்க.
அது ஒவ்வொரு பாடல்லையும் சந்தத்தாலையும் அருணகிரிநாதர் பாடலை கேட்டாலே நமக்கு நடனம் வரும். ஏன்னா அந்த சந்தம் அப்படி ஒரு ஒரு அமைப்பையும் ஒரு வைப்ரேஷனையும் தரும். அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த பெருமான் எங்கெல்லாம் நடனம் செய்கின்றான், எப்படியெல்லாம் நடனம் செய்கின்றான், இந்த நடன ஜதிகள் எல்லாம் என்ன அப்படின்றதெல்லாம் ஐயா வந்து சொல்லி, அது நடனத்துக்குரிய நாடகம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க ஐயா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாட்டு கூட்டலகம், நாட்டி செல்வது, இயல்பாக சொல்வது இயல், இசைவோடு அடுத்தவர்கள் இசைவோடு சொல்வது இசை, நாடகத்துக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நாட்டி செல்வது, நம்ம மனத்திலே நாட்டி செல்வது நாடகம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு அருமையான தமிழும் சரி, அதை பொருத்தி பார்க்கின்ற இடமும் சரி, ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய இடங்கள்ல அடியன் வந்து மெய்மறந்து போனேன். வேலுண்டு வினையிலை குழுமம் சனிக்கிழமை தோறும் நிறைய அருளாளர்களை வந்து தன்னுடைய குரு பீட ஆசனத்துல அலங்கரித்து கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில கலைச்செல்வன் ஐயா அவர்களுடைய பேச்சுரை அப்படிங்கிறது வந்து ஐயா கண்ணை முடிட்டாங்கன்னா எந்த ரெஃபரன்ஸும் கிடையாது. எனக்கு இன்னுமே வந்து திருவாசகம் பேசுற ஒரு பாட்டும் மனப்படமா தெரியாது, எதுவும் சொல்ல வராது, பாதியிலே ஸ்ட்ரக் ஆகும். ஆனா வேதகிரி ஐயாவா இருக்கட்டும், கலைச்செல்வன் ஐயா அவர்கள் கண்களை மூடினாலே அந்த முழு பாடலும் அவர்களுக்கு வருகிறது. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் பார்த்து அடியேன் அப்படியே கடநிலை மாணவனாக நின்று ரொம்ப ஆச்சரியப்படுவேன். குருநாதராக எழுந்தருளிய கலைச்செல்வன் ஐயா மற்றும் வேதகிரி ஐயா, அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை அடியன் மீண்டும் மீண்டும் சென்னிமேல் சுட்டி மகிழ்கின்றேன். இப்ப பிரேமா அம்மா மற்றும் ஸ்ரீராம் ஐயா இவர்களுடைய பெரும் முயற்சியில எந்த சனிக்கிழமையும் எந்த தொய்வும் இல்லாம ஒவ்வொரு சனிக்கிழமையும் தனக்கான அந்த இடத்தை அவர்கள் நிறைவு செய்து வேலுண்டு வினையிலே குடும்பத்தை உயிர்ப்புடன் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிங்கிறது அடியெல்லாம் ஒரு வழிபோக்கன் மாதிரிதான் இருக்கேன். இந்த ஏதோ இதை ஆரம்பிச்சு வச்சவனே தவிர இதுல இந்த பெரும் புகழுக்கு அடியன் எள்ளுக்கும் தகுதி இல்லாதவன். முழு புகழும் வந்து முருகப்பெருமானுக்கும் அடியார் பெருமக்களாகிய பிரேமாமா அவர்களுக்குத்தான் சென்று சேரும். அதனால அந்த வகையில அடியன் வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். இது முருகனுடைய சாநித்தியம் பெற்ற இடம் என்பது அருளாளர்களுடைய வருகையாலும் அடியார் பெருமக்களுடைய வருகையாலும் அது தெள்ள தெளிவாக நமக்கு தெரிகின்றது. அந்த வகையில அடியன் செய்த தவமாக நினைக்கின்றேன். அடியனுக்கும் வாய்ப்பு கொடுத்ததற்கு பிரேமாமா அவர்களுடைய திருவடி தாமரைகளை அடியன் மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்கின்றேன். முருகப்பெருமானுடைய பூரண அந்த நலமானது வேலுண்டு வினையிலை குடும்பம் மட்டுமல்ல, உலகளாவிய அடியார்களுக்கும் உலகளாவிய உயிர்களுக்கும் அவருடைய பூரணத்துவமானது எல்லா உயிர்களாலையும் உணரப்படணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானுடைய திருவடியும் அடியனுடைய குருநாதருடைய திருவடியும் வணங்கி வாய்ப்புக்கு நல்லது சொல்றேன். கலைச்செல்வன் ஐயா கண்டிப்பா அடியன் உங்களை தொடர்பு கொள்றேன். உங்களுடைய எண் வந்து எனக்கு பிரேமா மட்டும் வாங்கிக்கிறேன். கண்டிப்பா அடியன் தொடர்பு கொண்டு ஐயா கிட்ட பேசுவதற்கு எனக்கு கொஞ்சம் நடுக்கம் தானே தவிர, அடியன் எல்லாம் பேசுறதுக்காவது தகுதி இருக்கான்ட்டு ஒரு நடுக்கமே தவிர, கண்டிப்பா அடியன் வந்து தங்களை தொடர்பு கொண்டு தொடர்ந்து நல்ல குருஞான உபதேசங்கள் அடியன் செவிமடுக்கிறேன்றதையும் இந்த நிறைந்த சபையில உறுதியாக கூறுகின்றேன். சுவாமி சிவாயனம். நன்றிங்க அம்மா. நமச்சிவாய். நமச்சிவாய். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஸ்ரீராம் ஐயா வந்திருக்காரு. ஐயா ஒரு நிமிடம் நீங்க பேசுங்கய்யா. சிவாயனம். முருகாசரணம். நான் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், சாரி. முருகாசரணம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடி வணக்கம். நான் கொஞ்சம் டிராவலிங்ல இருந்ததுனால என்னால முழுசா கேட்க முடியல, கடைசியில தான் வர முடிஞ்சது. ஆனந்த ஐயா சொன்ன குறிப்புகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அதோடைய என்ன சாராம்சம்ல பேசியிருப்பாங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த பிரேமா அம்மா அவர்களுக்கும் மற்றும் வள்ளியம்மா அவர்களுக்கும் வேலுண்டு வினையிலுக்கும் அடியார்கள் அனைத்து அடியார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வந்து இன்னைக்கு தலைப்பு கொடுத்ததற்கு அருணகிரியார் கண்ட நடனம்ன்ற தலைப்புல தான் ஐயா பேசினாரு. ஆனா அவருக்கு வந்து நம்ம தீபாவளி சஷ்டி அப்ப ஒரு வாரத்துல நிகழ்ச்சி ஐயாவுக்கு சுரர் போற்றும் குகபதி என்ற தலைப்புல 14/11/2023 அன்று ஐயாவுக்கு பேச வாய்ப்பு கொடுத்தோம். அருமையா பேசினாரு. அந்த தலைப்பு ரொம்ப அருமையான ஒரு தலைப்புல ஐயா சிறப்பா பேசினாரு. இன்னைக்கும் அவரோட சிறப்பு சொல்லிக்கிட்டே தான் போனோம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அடி. அதாவதுன்னா அந்த தலைமுறைன்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது ஐயாவுடைய தலைமுறை வந்து அவங்க அப்பா வந்து கருமாரிதாசன் அவங்க அப்பா பேரு. அருமையான ஒரு நிறைய பாடல் எழுதியிருக்கிறார். அதாவது சொல்ல முடியாத ஒரு பாடல்.
அதாவது நம்மள ஒரு 1000ன்றது பெருசா சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு லட்சக்கணக்குல பாடி நிறைய பாடல்லாம் புனைஞ்சி பிள்ளை தமிழ் 11 பாடல்லாம் எழுதி அது மாதிரி நிறைய பாடல்லாம் எழுதியிருக்கிறாரு அவங்க அப்பா. அவங்க மூதாதையர் அவங்க அப்பாவாகட்டும் அவங்க தாத்தாவாகட்டும் பரம்பரையா இருக்கிறதுனால அவர் சொல்வாரு தன்னை பத்தி எப்பவுமே குறைச்சுதான் சொல்வாரு, பெருமையா சொல்லவே மாட்டாரு ஐயா. ஆனா ரொம்ப அவருடைய பேச்சு வந்து நீங்க கேட்டு எந்த அளவுக்கு உருகி அந்த மனசுல பதிவாயிருந்தா அந்த கண்ணை மூடிக்கிட்டே அந்த பாடலாகட்டும் அந்த உருக்கம் அந்த இருந்தாதான் நம்ம அந்த பாடலை மனப்பாடமா பாட முடியும். நமக்கு திருப்பூர் சொல்லிக் கொடுக்கறோட சொல்லுவாங்க, அந்த மனம் ஒட்டினாதான் அந்த பாடலை பாட முடியும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவ்வளவு அழகா அந்த பாடல்லாம் கண்ணை மூடிட்டே அந்த பாடலாம் மனப்பாடமாவும் பாடி ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய அந்த விளக்கம். அப்புறம் வந்து மலையதாசன் அவங்க அப்பா நாயன்மார்கள்லாம் நிறைய பத்தி பேசியிருக்கிறாரு. நிறைய விளக்கம்லாம் ஏகப்பட்ட விளக்கம்லாம் அவங்க அப்பா எல்லாம் நிறைய சிறப்பா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 20 ஆண்டு காலமா நம்ம ஐயா வேதகிரி ஐயாவும் அவருடைய நண்பர்களா இருந்திருக்கிறாங்கன்னா அதான் ஐயா சொல்ல சூரியன் சந்திரன் மாதிரி நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அதெல்லாம். இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடியார் பெருமக்கள்லாம் எல்லாம் ஓரளவுக்கு ஒரு சிறு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அதனால்தான் இந்த மாதிரி அருளாளர்கள்லாம் வந்து நம்ம காது குடியில கேட்கறதுக்கு ஒரு பெருமைப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு சிறப்பா ஐயா வந்திருக்கிறாரு இன்னைக்கு. ஆரம்பமே அழகு. அவர் ரொம்ப தேர்மணி இந்த பாடலே ரொம்ப அழகா பாடி பேசினாரு. நான் என்ன சொல்றாரு, அம்மாவை சொல்றாரு, எனக்கு அறிமுகப்படுத்துறவங்க முருகப்பிரியம்மா, அம்மா ஐயா எங்க விட்டுற போறாருன்னு நினைச்சேன். அடுத்தது முருகப்பிரியம்மா, அறிமுகம் செய்தவர் முருகப்பிரியம்மான்னு ரொம்ப அம்மாவையும் எடுத்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடியனுக்கு உண்மையில ஒரு தகுதி இல்லை, யார் மூலியமா கிடைச்சதுதான் நம்ம வந்து அத நம்ம குடும்பத்துக்கு அழைச்சிட்டு வந்து செய்யறோம் தவிர அடியனுக்கு எந்த தேடலும் கிடையாது. உண்மையில அதான் சொல்லணும். ஆர்வம் அழகா சொன்னாரு. இசை நடனம் நாடகம் அப்படின்றத எடுத்து கொடுத்தாரு. இசையோட பாடினான் இசை, நாடகம் நாடு பிளஸ் அகம், அந்த உள்ளத்தில் வந்து நாட்டுவது. எப்படின்னா ஒரு நாடகத்து மூலியமா தான் புரிய வைக்க முடியும். அந்த காலத்துல ஒரு நாடகம் போட்டுதான் ஒரு போர்க்காலத்துல இருக்கிற அந்த பயிற்சி எல்லாம் கூட என்ன சொல்லுவாங்க, நாடகத்தாடி சொல்லி மனசை உருக்கி அப்படி கொண்டுன்னு போவாங்க. அது மாதிரி ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே நாடகத்தால் தான் அந்த காலத்துல நடந்தது. அதை எப்படி நிலைநாட்டுற மாதிரி நம்ம மனசுல அப்படியே நிலைநாட்டி உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு நாடகம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. முதல் நாடகம் ஆடினவர் யாரு, நடனம் ஆடினவர் யாருன்னா நம்ம நடராச பெருமான் தான். அருமையா எடுத்து கருத்து சொன்னார் ஐயா. அருணிராதர் வந்து எப்படி அவரு கண்ட நடனம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல எடுத்து கொடுத்தாரு. அருமையான ஒரு பாடு. உண்மையான அந்த பாடெல்லாம் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கோம். அதோட விளக்கம்னா எத்தனை முறை கேட்டாலும் நம்மள உணர மாட்டோம். ஐயா வந்து அந்த பாடலை வந்து அருமையா எடுத்து பாடினாரு. திருச்செந்தூர் திருப்புகழ்ல தண்டையணி வெண்டையன் கிண்கிணி தாங்க அந்த பாட்டு தான் எடுத்து பாடினாரு. என்னமா அழகா அந்த சந்தம் பிரிச்சு பொறுமையா அழகா பாடி அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. ஒவ்வொரு வரிக்கும் அழகா எடுத்து கொடுத்தாரு. தண்டை என்ற அணி வெண்டையங்கிணி சதங்கி அருள் கழல் சிலம்பு என்று எல்லாம் கூடி ஒழிக்க அருணியதற்கு காட்சி கொடுத்திருக்காரு. நடன காட்சியே கொடுத்திருக்காரு அந்த திருச்செந்தூர்ல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா கைலை மலைக்கு ஈடான ஒரு திருச்செந்தூர் கோயிலானது. அதுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப சிறப்பா எடுத்து விளக்கம் கொடுத்திருந்தார் ஐயா. அதாவது அருணகிரிநாதர் வந்து 19 நூற்றாண்டுல கூட பல இடங்கள் நடனத்தை பார்த்திருக்கிறாரு அப்படின்னு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. விஸ்வரூப தரிசனமே அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு. தண்டை என்ற அந்த பாட்டுக்கு விளக்கம் கொடுத்துட்டு அந்த பாடல பெருமாள்லாம் சந்தோஷப்பட்டிருக்காங்க. நாராயணமூர்த்தி எல்லாம் அந்த நடனத்தை கண்டே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி அருணிகிராதுக்கு காட்சி கொடுத்திருக்காரு. அப்புறம் வந்து அருணிகிராது வந்து நிறைய பாடல் எழுதியிருக்கிறாரு. 1 2 65 திருவப்பத்து கந்தளகரம் கந்தர் அனுபதி திருப்புகழ் நிறைய பாடெல்லாம் எடுத்து எழுதியிருக்காரு. அதுல வந்து நடன பல திருத்தலங்கள் இருந்தாலும் 2 மட்டும் எடுத்து கொடுத்தாரு. அதாவது அகரமுமாகி அந்த பாடெல்லாம் கேட்க கேட்க என்ன இனிமை, அழகு அழகு. பழமுதிர்ச்சோலையோட திருப்புகழ அழகா எடுத்து பாடி விளக்கம் கொடுத்தாரு ஐயா. வெல்லுவது வேல், அது ஒரு விளைவு கொடுக்கக்கூடியது இல்லையா, வெல்லக்கூடியது வேல். முருகன் பெருமான் வந்து அருணிகனை வந்து உபதேசம் பண்ணது அதெல்லாம் எடுத்து நமக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. செம்மான் மகளி திருப்புகழ அந்த பாடல் எடுத்து திருப்புகழ்ல இது அந்த கந்தர் அனுபதியில ஒரு பாடல் செம்மான் மகளி அந்த பாடல் படி சும்மா இருத்தல்லாம் என்ன, நம்மள என்ன சும்மா இருந்தா ஒரு அமைதியா இருந்தா ஒரு இருக்கிறதா நினைக்கிறோம். நம்ம அதுதான் என்னது ஒரு நாளைக்கு பேசாம இருக்கணும்னு நினைச்சு பார்ப்போம். ஒரு நோன்பு மாதிரி இருப்போம், யார்கிட்டையும் பேசக்கூடாது, மௌனமா ஒரு விரதம் இருப்போம் அப்படின்னு இருப்போம். அதெல்லாம் கிடையாது. அது என்ன
உபதேசம் வாங்குறது, ஒரே நிலையில இருப்பது. என்ன ஒரே நிலையில இருப்பதுன்னு விளக்கம் கொடுத்தாரு. ஒரே நிலையில இருப்பதுன்னா நம்ம ஒரு இடத்துல அமர்ந்து இருக்குது இல்ல, எந்த நேரம் தியான நிலையிலேயே, அதுதான் நீல நினைந்த அடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நிலையிலே இருந்து உணர்ந்து உணர்ந்து முருகப்பெருமான வழிபாடு பண்றது. பேசா இருக்கிறதா சும்மா இருன்றது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்தாரு ஐயா. திருப்பரங்குன்றத்துல அந்த மயில் மீது காட்சி கொடுத்தாரு. அந்த பதிகமா எடுத்து அதுல சேடுற அந்த பாடல் என்ன அழகு அழகு அழகா அந்த பாடலை பாடி அந்த பாடலுக்கு விளக்கம் கொடுத்து, அண்டத்தில் ஆடினா நடராசன், பிண்டத்தில் ஆடினா முருகப்பெருமான்றது அதுவும் விளக்கம் எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா. எங்களுக்கு எல்லாம் இன்னும் நேரம் இல்லையே ஐயா, இன்னும் இதுக்குள்ள முடிச்சிட்டாரா, இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி டைம் பாக்குறோம். ரொம்ப அருமையான கருத்தெல்லாம் எடுத்து இந்த வேலுண்டு குடும்பத்துல நீங்க இன்னைக்கு ஆற்றின உரை சிறப்பு வாய்ந்த மறக்க முடியாத ஒரு உரைதான். அதாவது தலைப்பு எங்க இருந்தா எடுக்கிறாங்களோ தெரியல. ஒவ்வொரு அடியாருக்கெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு சிறப்பு எடுத்து, திருப்புகழ் இல்லாத இல்ல, அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ராமாயணம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு கருத்து எடுத்து நிறைய திருப்புகழ விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. நம்ம வேலுண்டு வினை குழுமத்து சார்பாக உங்களுக்கு நன்றி கூறி என்ன சொல்றதுனே தெரியலையா, ஆனந்த கண்ணீர் தான் வருது. அடியன் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. ஆனா கூப்பிட்ட உடனே ஐயா ஒத்துக்கிட்டாரு. நான் என்ன நினைச்சேன்னா, பங்குனி உத்தரத்தை ஐயாக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், பங்குனி உத்தரத்தை பத்தி சிறப்பான முறையில ஒரு கருத்தெல்லாம் சொல்லி, அந்த உத்தரம் என்ன நடக்குது, எப்படி ஒரு சிறப்பு, நம்ம அடியாருக்கெல்லாம் சும்மா ஒரு சின்னதா தான் தெரியும். ஆனா அவருக்கு பெரிய விளக்கமா வச்சிருப்பாங்க ஐயா. அதை பத்தி தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சோம். ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு நேரம் அப்ப நிறைய அந்த நேரம் பார்த்தா ஐயா வாய்ப்பு. இன்னைக்கே ஒரு மனசு ரொம்ப கொஞ்சம் சஞ்சலத்தான் இருந்தேன். ஏன்னா இன்னைக்கு சனி பிரதோஷம், நிறைய அடியார்கள் வரமாட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்காவது ஒரு சிறப்பா கிடைச்சது ஒரு திருவிரல் தான், முருகனுடைய திருவிரல் தான். அந்த அளவுக்கு நன்றாக இருந்ததுங்கய்யா. நம்ம வேலுண்டு குழுமத்து சார்பாக கோடி கோடி நன்றிகள் ஐயா. சிவசிவா, திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்கள் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியார்கள்லாம் போயிட வேண்டாம், வாழ்த்து பாடி முடிச்சு மற்ற அடியார்கள் உங்களுடைய கருத்தையும் சொல்லலாம். அடியன் வாழ்த்து பாடல் பாடி முடிச்சது கூட அடுத்தவர்களும் பேசலாம். வான்முகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிராது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கர் போங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேர் வாழ்க குடம் வாழ்க செவ்வேன் ஏரிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. மற்ற அடியார்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஒவ்வொரு அடியார்களா நீங்க கையை தூக்கினீங்கன்னா ஒவ்வொரு அடியாரா அழைப்பேன். இருந்தாலும் 2 வார்த்தை எல்லாம் பேசணும். என்ன உணர்ந்தோம், என்ன சிறப்பு அப்படின்றத அடியார்கள் சொல்லலாம். அவரோட கருத்து சொல்லலாம். ஒரு விஷயம் பிரேமாம்மா, இன்னைக்கு அடியார்கள் 30 அடியார்கள் வந்திருந்தாங்க. ஆனாலும் ஒரு பெரிய குறிப்பு என்னன்னா, இது யூடியூப்ல இருக்க போறதுனால இத எத்தனை அடியார்கள் வேணாலும் பயன்பட்டுக்கலாம். அதனால நமக்கு இது ஒரு சிறப்பு தான். கண்டிப்பா இது எல்லா அடியார்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். இது அவங்க திரும்ப திரும்ப பாக்குறதுக்கும் திரும்ப திரும்ப கேட்கறதுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் சுவாமி. சிவசிவ நன்றிங்க. ஆமாங்க ஆமாங்கய்யா, ரொம்ப சந்தோஷங்க. ஆமா, கிரிஜாமா பேசுங்கம்மா. கிரிஜாமா கை தூக்கிட்டாங்க. அம்மா திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் பிரேமாமா. திருவடி வணக்கம் ஐயா. இந்த வேலுண்டு வினையிலை குடும்பத்தை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னீங்க ஐயா. நீங்க ஆரம்பிச்சு அப்பெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பிரேமாமா மூலியமா நாங்க உங்ககிட்ட சேர்ந்த பிறகுதான் முருகர் சாமின்றது கும்பிடுவோம், வழிபாடு செய்வோம், அது தெரியும்.
ஆனாலும் இந்த திருப்புகழ் எல்லாம் படிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முருகரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலுண்டை வினையில குடும்பத்தில் வந்த பிறகுதான் நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். எனக்கு எங்கள் தவ பையன்தான் இது. இந்த மாதிரி பெரிய பெரிய அடியாருங்களாம் அவங்க கிட்ட நிற்கிறதுக்கே தகுதி இல்லையாத மாதிரி ஆனாலும் நாங்கள் எங்களுக்கு இதை கேட்கறதுக்கு எங்களுக்கு நாங்கள் செய்த தவ பையன் ஐயா. உங்களுக்கு நன்றி, பிரேமாமாவுக்கும் நன்றி. வேற எதுவும் சொல்றதுக்கு எனக்கு எல்லாம் சொல்ல தெரியல. சிவாய நம்ம ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. முருகா 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 முருகா. சிவசிவா, ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்தது வேற யாராவது வாய்ப்பு? ஜானகி அம்மா, வள்ளி அம்மா. சிவாயம்மா, திருவடி வணக்கம் ஐயா. முருகா முருகா. ஆனந்த் ஐயா. ஐயாவை பத்தி எல்லாம் ஐயாவும் சொல்லிட்டாங்க, நீங்களும் சொல்லிட்டீங்கம்மா. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆச்சரியமா பட்டதை மட்டும் சொல்றேன். எல்லா பாட்டையும் மனப்பாடமா அப்படியே ஆக்ஷனோட பாடுறது அவ்வளவு நல்லா இருந்ததுங்க. அப்படி ராகமா எந்த இடத்துல கீழே இருக்கோ ஏத்தத்தோட அப்படி இத்தனை வயசுக்கு அப்புறமும் இவ்வளவு மனப்பாடமா சொல்றது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஐயா. கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. சீக்கிரம் முடிஞ்சு போன மாதிரியும் இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நல்லா அருமையா இருந்ததுங்க ஐயா. பாட்டுக்கு தான் ரொம்ப நல்லா பாடினீங்க. திருப்புகளா அப்படியே கண்டுபிடிச்சிருக்கிறீங்க போல இருக்குங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா கேக்குறதுக்கு. இன்னொரு முறை வச்சுக்கலாம், நல்லா சிறப்பா வச்சுக்கலாம். இன்னொரு முறை ஆனந்த் சாரோட அப்ரூவலோட இன்னொரு நாள் வச்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. சுவாமி தவம் செய்து காத்திருக்கிறோம். உங்களுக்கு ஒரு அருளாளர்கள் கால் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சா போதும் சுவாமி. தவம் செய்து காத்திருக்கிறோம். கண்டிப்பா ஒரு பீரியாடிக்கலா வச்சுக்கலாம் சுவாமி. அதாவது மாதம் ஒரு முறையோ இல்ல 2 மாதம் ஒரு முறையோ பீரியாடிக்கலா ஒரு தொடராக ஒரு விஷயங்களை சிந்திக்கிற மாதிரி வச்சுக்குவோம். அது அடியார்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது யூடியூப்ல பதிவு செய்யறதுனால கேட்கறவங்களுக்கும் உதவியா இருக்கும்னு நினைக்கிறோம். நானு, பிரேமா அம்மா மற்றும் ராகவன் ஐயா எல்லாரும் கூடி பேசி ஏதாவது ஒரு தலைப்பு, ஒரு உங்களுக்கும் ஏதுவான தலைப்புகளை சொல்லி ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு பீரியாடிக்கலா நம்ம வந்து செய்யற மாதிரி பாத்துக்கலாம் சாமி. தவம் செய்து காத்திருக்கோம். நல்லது. அதே மாதிரி குருவர்கள் அப்படியே செய்யட்டும். ஐயா விடுற மாதிரி இல்லைங்கய்யா. ஐயா விடுற மாதிரி இல்ல. ஏன்னா எவ்வளவு ஒரு பொக்கிஷம் வச்சிருக்கிறாங்க ஐயா எல்லாம். அதெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணும் இல்ல. நம்மளாம் எங்களை மாதிரி இருக்கிறாங்களா ஒண்ணும் தெரியாத ஆட்கள்லாம் அதுல உபயோகப்படுத்திக்கணும் இல்லைங்கய்யா. உஷாமா, நீங்க என்ன கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். சிவா, உஷாமா பேசுங்கம்மா. திருவடி வணக்கம் ஐயா. ஆனந்த் ஐயா, கலாசெல்வம் ஐயா, பிரேமா அம்மா, வேதகிரி அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். இப்ப அம்மா சொன்னாங்கல்ல, ஒண்ணும் தெரியாதவங்களெல்லாம் உருவாக்குறது மாதிரி எங்களெல்லாம் இதுல கொண்டு வந்து சேர்த்து இவ்வளவு அடியார்களையும் சொற்பொழிவுன்னா என்னன்னு தெரியாது, போய் கேட்கணும்னா அதுக்கு நம்ம கிடைக்காது, போய் ஓன்னு நினைப்போம், பார்க்க முடியாது. இப்ப வீட்லயே இருந்து சொற்பொழிவெல்லாம் கேட்கறதுக்கு கிரிஜாமா சொன்னது மாதிரி ஏதோ ஒரு தவம் தான் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. அதனால ரொம்ப உணர்ச்சியா ஒரு ஆனந்தமா இதெல்லாம் நல்லா இருக்குங்க ஐயா. வீட்லயே இருந்து இந்த சொற்பொழிவை இவ்வளவு பெரியவங்களெல்லாம் நம்ம கேட்கறது காதுக்கு இனிமையாகவும் கண்ணுக்கு இதாகவும், அவங்க கண்ணை மூடிட்டு மடை திறந்த வெள்ளம் போல அவங்க பாடினது ரொம்ப அருமையா பிடிச்சிருந்ததுங்க ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா எனக்கு சொல்ல தெரிஞ்சது. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம் ஐயா. உண்மை. ஏன்னா அவங்க உணர்ந்து பாடுறாங்கம்மா. நமக்கு அந்த உணர்வு வரலையே. உணர்ந்து அதுலயே ஐக்கியமாயிடுறாங்க. அதுவும் பாம்பன் சுவாமிகள் ஐயா பேச வச்சாருன்னு வச்சுங்களேன், அந்த அளவுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐயாவோட யூடியூப்லாம் அவ்வளவு அருமையா இருந்தது. உண்மைங்க. உணர்வதற்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியா எல்லாரும் இருந்து உணர செய்யறது இன்னும் அருமைமா. நன்றிமா, வணக்கம். நன்றிங்கம்மா. அணிமொழி அம்மா பேசுங்கம்மா. அணிமொழி அம்மா, இந்த பிறவியோடைய இதே நாங்க இந்த குரு இவ்வளவு குரு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நிலையில இன்னைக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ஒரு குரு உங்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர பாக்குறதோட இது இந்த பிறவியோட இதே நாங்க அடைஞ்சிட்ட மாதிரி நல்லா இருந்ததுங்க ஐயா. நீங்க அடிக்கடி வந்து எங்களுக்கு இது மாதிரி எங்க மண்டையில ஏறுற மாதிரி எல்லாம் நீங்க சொல்லணுங்க ஐயா. பாட தெரியாது எங்களுக்கு, நீங்க சொல்றது மாதிரி இறைவனுடைய அருளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது உள் உணர்ந்து நீங்க சொல்லதான் இந்த மண்டைங்களுக்கு ஏறுங்க ஐயா. எல்லாரும் அதே மாதிரி ரொம்ப அருமையா இருக்குதுங்க ஐயா. நன்றி. லோகநாயகி அம்மா பேசலாமா? லோகநாயகி அம்மா வாருங்கள் அம்மா. அம்மா மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்கம்மா.
குமரகுரு குமரகுரு. திருவடி ஐயா வணக்கம். பிரேமா அம்மா திருவடி வணக்கம். எனக்கு இதை வரையெல்லாம் கேட்ட என்ன தெரியல. ஆனா நீங்க ஐயா பேசியது எனக்கு கேட்க மனவுருகி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. பிரேமா அம்மா நீங்க விவரம் சொன்னது கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். ஐயா எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அனைத்து திருவடியும் வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் அம்மா. ஆமா திருவடி வணக்கம்மா. சந்தோஷம். வணக்கம் அம்மா. நன்றி நன்றி நன்றி. இதுல சேர்ந்து